பிறந்த குழந்தைங்களுக்கு விட்டமின் டிராப்ஸ்ன்றது விட்டமின் டி மட்டும்தான் முக்கியம். மிச்ச எல்லா நியூட்ரியன்ஸுமே தாய்ப்பால்லையே கிடைச்சிரும். அம்மா சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து தாய்ப்பால் மூலமா குழந்தைங்களுக்கு கிடைச்சிரும். இல்ல ஃபார்முலா கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபார்முலா மில்க் மூலமா கிடைச்சிரும். விட்டமின் டி மட்டும் சன்லைட் மூலமா தான் கிடைக்குன்றதுனால அதை மட்டும் சப்ளிமெண்டா கொடுக்கணும். அண்ட் டைரக்டா சன்லைட்டை குழந்தைங்கள காட்டக்கூடாது. பிறந்த குழந்தைங்கள 1 வயசுக்கு அப்புறம் அவங்க விளையாடும் போது தான் இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் கைட்லைன்ஸ் படி அவங்களுக்கு 3/4 ஸ்லீவ் ஒரு ட்ரௌசர்ஸ் போட்டு வெளியே விளையாட வைக்கும்போது எவ்வளோ சன்லைட் எக்ஸ்போஷர் ஆகுதோ அது மூலமா அவங்களுக்கு கிடைக்கிற விட்டமின் டி போதுமானதாக இருக்கும். ஸோ 1 வயசு வரைக்கும் குழந்தைங்கள சன்லைட்ல கூட்டிட்டு போய் காட்டுறதுன்றது ஹார்ம்ஃபுல். அதுக்காக சப்ளிமெண்ட்ஸ் பிறந்த உடனே குழந்தைங்களுக்கு விட்டமின் டி மட்டும்தான் கொடுக்கணும். அது 1 வயசு வரைக்கும் கொடுக்கணும். இது டேர்ம் பேபி. மாசத்துல பிறக்கிற குழந்தைங்களுக்கு நிறைய சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு. கால்சியம் இருக்கு, பாஸ்பரஸ் இருக்கு. பட் டேர்ம் பேபிஸ்க்கு விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் கண்டிப்பா கொடுக்கணும். 1 வயசு வரைக்கும் கொடுக்கணும்.